என்னுடைய லைஃப்பில் பெரிய இம்பேக்ட் பண்ணது வந்து 2 விஷயம். ஒன்று வந்து புக்கு, 2வது வந்து நியூஸ் லெட்டர்ஸ். நியூஸ் லெட்டர்ஸ் நம்முடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச மொத்தம் 8 நியூஸ் லெட்டர்ஸை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த 8 மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு கிடையாது. அது இல்லாமல் இன்னும் நிறைய நியூஸ் லெட்டர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லா நியூஸ் லெட்டரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த 8 நியூஸ் லெட்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நார்மலாக நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, ப்ரொமோஷன் இமெயில்ஸ் இருக்கும், இல்லைனா சேல்ஸ் ரிலேட்டடான இமெயில்ஸ் இருக்கும், அதுவும் இல்லாமல் ஸ்பேம்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் தான் நமக்கு தேவையான இமெயில்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிப்போம். நியூஸ் லெட்டர்ஸ்னால் ரொம்ப சிம்பிள். நம்ம ஆன்லைனில் ஏதோ ஒரு நபர் மேலே இன்ஸ்பயர் ஆகி அந்த நபரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஏன் அப்படின்னா அவர் செய்கிற வேலையும் அவர் கொடுக்குற ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதனால் அவர் என்னென்ன ஆர்டிக்கிள் வந்து இல்லை என்னென்ன ரிசர்ச் பண்ணிட்டு அவர் போஸ்ட் பண்ண போகிறாரோ அதெல்லாம் உங்கள் இன்பாக்ஸ்க்கு வரணும்னு நினச்சிங்கன்னா அவருடைய நியூஸ் லெட்டர்ஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அது வந்து எந்த ஃபீல்டாக வேணால் இருக்கலாம். நீங்கள் எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை வந்து ஆன்லைனில் யூடியூப் ரிலேட்டடாக இருக்கலாம். ஸோ எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அந்த கேட்டகரியில் நீங்கள் யார் மேலே இன்ஸ்பயர் ஆகியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த நியூஸ் லெட்டர்ஸ் உங்களுடைய இன்பாக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் வந்து ஆன்லைனில் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நியூஸ் லெட்டர்ஸ் வந்து ஒரு பெரிய கோல்டு மைன் மாதிரி. ஆன்லைனில் உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாரம் வாரம் அவங்க ஒவ்வொரு நியூஸ் லெட்டர்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு வந்து 10 நியூஸ் லெட்டர்ஸ் வரும். ஆட்டோமேட்டிக்காக 10 வெரைட்டியான ஐடியாஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆன்லைனில் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா நியூஸ் லெட்டர்ஸ் வந்து ரொம்ப வேல்யூ ஆடட். ஆனால் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறது வந்து என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது, நான் வந்து வாரம் வாரம் ரீட் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் நபர் வந்து சென்ட் பண்ணுற ஒவ்வொரு நியூஸ் லெட்டர்ஸ்லேயும் ஆக்ஷன் ஐட்டம்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிருப்போம், அதான் கோல் நினச்சிருப்போம். ஆனால் அந்த கோலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்ஷன் ஸ்டெப் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட லைஃப்பில் ரிசர்ச் பண்ணி ஏதோ ஒரு கோலை செட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் அதை எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்மளோட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான நியூஸ் லெட்டர்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். மொத்தம் 8 நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜேம்ஸ் கிளியர். நான் ஜேம்ஸ் கிளியருக்கு வந்து ரொம்ப பெரிய ஃபேன்னே சொல்லலாம். அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து மைன்யூட்டாக வாட்ச் பண்ணுவேன். எப்படி அப்படின்னா, அட்டாமிக் ஹேபிட் அப்படிங்கிற அந்த புக்கு வந்ததுலேருந்து அவருடைய ஒவ்வொரு பிளாகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டையும் நான் ரீட் பண்ணியிருப்பேன். ஸோ அவர் வந்து வீக்லி ஒரு நியூஸ் லெட்டர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த நியூஸ் லெட்டரில் என்னென்னா 3 to 1 அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறாரு. 3 to 1 அப்படின்னா என்னென்னா 3 ஐடியா, 2 அவர் ரீட் பண்ணது இல்லை அவரை இன்ஸ்பயர் பண்ணுற ஏதோ ஒரு 2 விஷயம், அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின். அந்த ஒரு கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்முடைய லைஃப்பை வந்து அந்த வாரம் ஏதோ ஒரு விதமாக நம்மளை வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு கொஸ்டினாக இருக்கும். 3 விஷயம் தான், ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நம்மளுடைய லைஃப்பை வந்து பெருசாக இம்பேக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி அந்த கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான நேரத்தில் நீங்கள் டவுனாக இருக்கும்போதோ இல்லை நீங்கள் இன்ஸ்பயர் ஆகணும்னு நினைக்கும் போது அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எனர்ஜியை வந்து அந்த கொஸ்டின் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். 2வது வந்து ஜஸ்டின்கிறவர். இவர் வந்து இன்டர்நெட்டில் சோலோப்பனர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லி நம்ம எல்லாருமே ஃபேமஸாக கேள்விப்பட்டிருப்போம். இந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு நபர் $1 மில்லியன் ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஆன்லைனில் செஞ்சு காட்டினவர். ஸோ இவர் வந்து ஒரு நியூஸ் லெட்டர் வச்சுருக்காரு. இவரோட நியூஸ் லெட்டர்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா எந்தெந்த கான்செப்டில் அவர் செய்கிறாரோ அதில் எல்லாத்துலேயுமே ஆக்ஷன் ஸ்டெப் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத கிளியராக டிஃபைன் பண்ணி நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. ஃபஸ்ட்டு அந்த கண்டென்ட் எல்லாம் ஃபுல்லாக எழுதிக்கிட்டு அந்த கண்டென்ட் எழுதி முடித்த உடனே கீழே வந்து ஆக்ஷன் ஸ்டெப் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு கிளியராக சொல்லியிருப்பார். ஸோ அவர் எந்த நியூஸ் லெட்டர்ஸ் எழுதினாலும் அந்த நியூஸ் லெட்டர்ஸில் ஒரு ஆக்ஷன் ஸ்டெப் கண்டிப்பாக இருக்கும். இப்போ எக்ஸ் தான் நம்மளுடைய கோலாக இருக்குன்னா அந்த எக்ஸை நீ அச்சீவ் பண்ணால் இந்தந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணணும், இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படிங்கிறத ஜெனியூனாக அவர் ஃபாலோ பண்ணதை நமக்கு வந்து ஷேர் பண்ணுவார். கண்டிப்பாக இந்த நியூஸ் லெட்டர் நீங்கள் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் ஒரு தடவை போய் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாருக்குமே புரிகிற மாதிரி எளிய வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு புரிகிற மாதிரி எழுதியிருப்பார். 3வது வந்து ஹெலன் அண்ட் சாரா. அவங்க வந்து கேரியருக்கு ரிலேட்டடாக, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கேரியருக்கு ரிலேட்டடாக
என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதை எல்லாத்தையும் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ஒரு பாட்காஸ்ட்டும் வச்சுருக்காங்க. அந்த பாட்காஸ்ட்டை கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, எந்த டாபிக் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த டாப்பிக்கை எவ்வளோ சிம்பிளிஃபையாக நமக்கு பண்ணி அந்த இமெயிலில் வந்து ஒரு சின்ன பிடிஎஃப்பில் கிளியராக என்ன சொல்ல வர்றாங்களோ நமக்கு புரிகிற மாதிரி எழுதியிருப்பாங்க. அந்த டாபிக் ரிலேட்டடாக எந்த புக்கு நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நமக்கு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ரீசெண்டாக அவங்களுடைய நியூஸ் லெட்டர்ஸில் வந்து கன்சிஸ்டன்சியாக நம்ம வந்து கேரியரில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு ரிலேட்டடாக ஒரு நியூஸ் லெட்டர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா பிடிக்கும். 4வது சாஹில் ப்ளூம் அப்படிங்கிறவர். ஸோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த நியூஸ் லெட்டர்ஸ். ஏன் அப்படின்னா என்னுடைய லைஃப்பில் ரொம்ப இம்பேக்ட் பண்ண ஒரு நபர்னு கூட சொல்லலாம். அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ கிளியராக கிளாரிட்டியாக ஒவ்வொரு ஆக்ஷன் ஸ்டெப்பும் கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப்பில் வந்து நான் நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர் அப்படின்னா சாஹில் தான். ஸோ இவர் வந்து எழுதுறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக நம்முடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இவருடைய நியூஸ் லெட்டரை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு வந்து 3 non-negotiables அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் லெட்டர் வந்துச்சு. ஸோ அதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அதை என்னுடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அதை பற்றி நான் ஒரு வீடியோவும் தனியாக பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் கண்டிப்பாக மேலே ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எப்படி நம்ம ப்ரொடக்டிவாக பண்ணலாம், அது நம்முடைய லைஃப்பில் எந்த விதமாக வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது அவருடைய நியூஸ் லெட்டர்ஸில். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5வது வந்து டிம் ஃபெரிஸ். ஸோ ஆன்லைனில் வந்து நம்ம ரொம்ப நாள் உட்காந்து கண்டென்ட்லாம் ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் முன்னோடி யார் அப்படின்னா டிம் ஃபெரிஸ் தான். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறது ஈஸி அப்படின்னு சொல்லி 4 Hour Work Week அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அவருடைய ஐடியா ஃபுல்லாக அந்த புக்கில் வந்து எழுதி அதை பப்ளிஷ் பண்ணார். அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆன்லைனில். அவருடைய நியூஸ் லெட்டரை நான் கண்டிப்பாக வந்து ரீட் பண்ணுவேன். அவருடைய நியூஸ் லெட்டர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா பேசிக்காக வந்து அவர் வந்து ரீசெண்டாக ஏதாவது ஒரு போஸ்ட்டை ரீட் பண்ணியிருந்தால் அந்த போஸ்ட்டை வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருப்பார். இல்லை அவர் ஏதாவது ஒரு புக்கு ரீட் பண்ணிகிட்டு இருக்காருன்னா அந்த புக்கு வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார். இல்லை ஏதாவது ஒரு பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருந்தாருன்னா இந்த பாட்காஸ்ட் கேளுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி அவருக்கு எதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகிருக்கோ அதெல்லாத்தையுமே தான் அவருடைய நியூஸ் லெட்டரில் நமக்கு ஷேர் பண்ணுவார். ஸோ அது எல்லாம் நம்முடைய லைஃப்பில் ஏதோ ஒரு விதத்தில் இம்பேக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் அவர் ஷேர் பண்ணுவார். நமக்கு வெறும் அது கண்டென்ட் ஓரியன்டாக கன்சியூம் பண்ணுறதுக்கு ரிலேட்டடாக மட்டுமே இல்லாமல் ஃபினான்ஷியலாக நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கூட கண்டென்ட்டை வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணுவார். 6வது வந்து டி மார்கோ. இவர் எழுதின மில்லியனியர் ஃபாஸ்ட் லேர்ன் அப்படிங்கிற இந்த புக்கை ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இவரை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அவருடைய நியூஸ் லெட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மணி ரிலேட்டடாக நம்மளுடைய மைண்ட் செட்டை டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும்னா கண்டிப்பாக இவருடைய நியூஸ் லெட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபினான்ஷியலாக நம்ம வந்து தாட் ப்ராசஸே மாற்றணும். நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு எதுதான் வழி நினச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் இல்லாமல் எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக நமக்கு எல்லாருக்குமே புரிகிற மாதிரி கிளியராக வந்து அவருடைய நியூஸ் லெட்டரில் சொல்லுவார். பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டெக்னிக் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இவருடைய புக்கில் ரீட் பண்ணி இவருடைய நியூஸ் லெட்டரில் ரீட் பண்ணி தான் எனக்கு வந்து நிறைய நாலேஜ். என்னுடைய தாட் ப்ராசஸே டோட்டலாக வந்து ஃபினான்ஷியலாக சேஞ்ச் பண்ணது வந்து 2 பேர். ஒன்று வந்து ராபர்ட் கியோசகி, 2வது வந்து டி மார்கோ. இவர் 2 பேர் தான் இதுவரைக்கும் என்னுடைய ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக என்னுடைய மைண்ட் செட்டை டோட்டலாக சேஞ்ச் பண்ணது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவருடைய கம்யூனிட்டியில் நம்ம வந்து ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவருடைய நியூஸ் லெட்டர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நமக்கு நியூஸ் லெட்டர்ஸ் வராது. 15 நாளைக்கு இல்லைனா 10 நாளைக்கு ஒன்று தான் வரும். ஆனால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7வது வந்து அலெக்ஸ் அண்ட் புக்கு ரிலேட்டடாக ஒரு நியூஸ் லெட்டர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா இந்த நியூஸ் லெட்டர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ அவர் ரீட் பண்ணுற புக்கோட சம்மரியை நமக்கு வந்து ஷேர் பண்ணுவார். ஸோ ஈஸியாக நம்ம வந்து ஒரு புக்கோட சம்மரியை நம்ம ரீட் பண்ணணுன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரீட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இவருடைய நியூஸ் லெட்டரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் புக்கு பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய நியூஸ் லெட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 8வது அலி அப்டால். ஆக்சுவலாக இவருடைய பேரை தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். என்னுடைய லைஃப்பில் யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு ஆசோலேஷனில் இருக்கும்போது என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி எல்லாருமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு என்னை இன்ஸ்பயர் பண்ணுறது யார் அப்படின்னா அலி அப்டால். நம்ம ஆன்லைனில் கண்டென்ட் நிறைய வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே அலி அப்டால் நல்லா தெரியும். அவர் ஏற்கனவே போட்டிருக்க ஒவ்வொரு நியூஸ் லெட்டர்ஸ் அவருடைய பிளாகில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். மறக்காமல் இந்த 8 நியூஸ் லெட்டரையும் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைஃப்பில்
நீங்கள் எதாவது அச்சீவ் பண்ணணும், இல்லை உங்கள் லைஃப்பை டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும், உங்களுடைய பிஹேவியரை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் ஐட்டம்ஸ்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். வாய் வழியாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்தினவங்க நமக்கு சொல்லி கொடுக்கும்போது அது வேறு ரியாலிட்டியாக நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவையோ, என்ன ஆக்ஷன் ஐட்டம் வேணுமோ அதை எல்லாத்தையுமே அவங்க லைஃப்பில் அதை அப்ளை பண்ணி அதை நம்மளோட ஷேர் பண்ணுறாங்க. அதை அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா காப்பி பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாக நம்மளுடைய பிஹேவியரை நம்ம சேஞ்ச் பண்ணலாம், நம்மளோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அதே போல் ஆன்லைனில் நீங்கள் வந்து கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டென்ட்டுக்கு வந்து பஞ்சமே இல்லாமல் இருக்கணும்னா ஆன்லைனில் யாரோட ஒர்க்கெலாம் உங்களுக்கு பிடிக்குதோ அவங்களுடைய நியூஸ் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலையும் நீங்கள் வந்து ரீட் பண்ணும்போது அதுலேருந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. கண்டென்ட் ஆன்லைனில் ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நியூஸ் லெட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக நிறைய கண்டென்ட் நம்ம இன்பாக்ஸுக்கே வந்துட்டுருக்கும். இவ்வளோ நேரம் உங்களுடைய வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.